இன்னைக்கு நான் தான் இங்க vlog பண்றது மீன்ஸ் கொஸ்டின் கேக்குறது இவரு தான் ஆன்சர் கொடுக்க போறேன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ தாண்டி அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டு நாம தானே கேட்க வேண்டியது. இந்தியால ஒரே ஃபார்ம்ல அதிக கப்பி வெரைட்டி இருக்கும் அப்படின்னா எந்த ஃபார்ம் சொல்லலாம்? CK Guppies and Bettas. Only one stop. எல்லாமே இம்போர்ட்டட், ஒரு இந்தியன் பிரீட் இல்ல. உங்க ஃபார்ம்ல எப்படி ஒரு இம்போர்ட்டட் இல்ல, இங்க ஒரு இந்தியன் பிரீட் இல்ல. நைஸா தூக்கிட்டேன். யூஸ்வலா வந்து கேரளாக்கு, பெங்களூருக்கு எல்லா இடமும் சுத்தி வீடியோ எடுக்கிறதுக்காக நான் போவேன். இப்ப கேரளா இருந்து நம்ம ஃபார்முக்கு CK கப்பில இருந்து சல்மான் ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ. நமக்கு கப்பி டெலிவரிக்காக வந்திருக்காரு. கண்டிப்பா. ஓகே, இது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. நான் வெளியே போவேன், இவங்க ஃபார்முக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நான் போவேன். இன்னைக்கு இவங்க நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நிறைய இந்த வீடியோல உள்ள போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சென்னைக்கு அந்த டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ இருந்தது? ஆக்சுவலி காமெடியா இருந்துச்சு. காமெடியா இருந்துச்சு. மெரினா பீச் போயிருந்தாரு, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருந்தேன். ஆக்சுவலி காமெடியா இருந்துச்சுன்னு தான் சொன்னாரு. எல்லாமே பாருங்க, சென்னைக்கு வந்து காமெடியா இருக்குன்னு தான் சொல்றாரு. உள்ள சென்னை கொஞ்சம் ஆக்சசரிஸ் பர்ச்சேஸ் பண்றாங்க, தேவையான ஆக்சசரிஸ். அப்புறம் இங்க வரணும், அது இருந்துச்சு. ரெண்டு ரீசன். சும்மா சொல்ல அக்சசரிஸ் ஆக வந்திருக்காரு, போனா போது. எப்படி ப்ரோ ஃபார்ம் இருக்கு இங்க? எக்ஸைட்டிங்கா இருக்கு. மீன்ஸ் நான் இது நாங்க ஊர்ல எல்லாம் இது கம்மி, ஃப்ளவரான்ஸ் கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் ஒரு ஃப்ளவரான்ஸ் ஃபுல்லா ஃப்ளவரான்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு இடம் பாக்குறது. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, நான் கடைசியா ஒரு 6 மந்த் முன்னாடி நம்ம கப்பி ஃபார்முக்கு வந்திருந்தேன். ஆமா, அப்ப இருந்ததுக்கு இப்ப அப்கிரேட் பண்ணிருக்கீங்களா? டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் மந்த் வந்து நான் இப்ப அங்க போறேன் ஷூட் எடுக்க. கண்டிப்பா வரணும். ஓகே, சோ அதனால கேக்குறேன். நிறைய ஏன்னா அது வீடியோக்கு முதல்ல பார்த்த மாதிரியே இருக்காது, வேற கொஞ்சம் கூட 50 வெரைட்டிஸ் பார்த்திருந்தோம். இப்போ அது புது வெரைட்டிஸ் இருக்கா? கண்டிப்பா ஒரு 15 வெரைட்டி கூட அதிகமா இருக்கும். புதுசா 15 வெரைட்டிஸ், ஒரு 65 வெரைட்டிஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இப்போ அவைலபிளா இருக்கும் ஃபார்ம்ல. ஓகே, இப்ப இந்தியால ஒரே ஃபார்ம்ல அதிக கப்பி வெரைட்டி இருக்கும் அப்படின்னா எந்த ஃபார்ம் சொல்லலாம்? CK Guppies and Bettas. Only one stop. Bettas பண்றீங்களா? Bettas கொஞ்சம் இருக்கு. ஓகே ஓகே, அப்ப இந்தியாலே உங்ககிட்ட தான் அதிக வெரைட்டிஸ் இருக்கு. Guppies அது கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம், அவ்வளவு குவாண்டிட்டி. அப்போ நான் 60 வெரைட்டிஸ் பண்றேன்னு சொன்னாலும் நிறைய ஃபேமிலி இப்போ கம்மியா இருக்கும், வெரைட்டிஸ் கம்மியா இருக்கும். ஆனா இருந்தாலும் நமக்கு அது ஒரு above 70% எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே ஓகே, 60+ வெரைட்டிஸ் இருக்கு, அதுல 70% மீன்ஸ் ஒரு 45-50 வெரைட்டிஸ் ஸ்டாக் வச்சிருக்கும் எப்போதுமே. எல்லா வெரைட்டிஸுமே நமக்கு தர முடியும். ஓகே ஓகே, இன்னைக்கு நான் தான் இங்க vlog பண்றது மீன்ஸ் கொஸ்டின் கேக்குறது இவரு தான் ஆன்சர் கொடுக்க போறேன். ஆங்கரிங். ஓகே, முதல்ல நம்ம ஃப்ளவரான்ஸ் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல, இருந்தாலும் குறை டவுட் இருக்கு. எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்கறது, எப்படி க்ரூம் பண்றது. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கிற டவுட், இதுல எல்லாமே பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கு. ஆமா, அது எதுக்காக வச்சிருக்கு? இப்ப நம்ம கப்பீஸ்ல ஏதோ பெட்டாஸ்ல பார்ட்டிஷன் பண்றது எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் சின்ன சின்ன பவுல்ல வைக்கும். ஆனா இவ்வளவு பெரிய பெரிய டேங்க்ல பார்ட்டிஷன் பண்ணி வச்சிருக்கு. அது இந்த அளவுக்கு இடம் மத்த ஷாப்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. பட் சின்ன இடத்துல லாங் டேர்ம்ல இருந்தா ஃபிஷ்ஷோட குவாலிட்டி மாறிடும். ஸ்மால் ஃபேஸ் அத நம்ம கப்பீஸ்ல எல்லாம் பெரிய இடம் கொடுத்தா அது சீக்கிரம் வளரும், நல்ல குவாலிட்டியா வரும் சொல்ற மாதிரி. இங்க growthக்காக இல்ல, some fishes இங்க 20 days கிட்ட ஹோல்ட் ஆகும். அந்த ஹோல்டிங் பீரியட்ல கொஞ்சம் க்ரோ ஆகும். சின்ன இடம்னா அன்ஷேப்பா க்ரோ ஆகும், குவாலிட்டி சேஞ்ச் ஆயிரும். சோ அது மாறக்கூடாதுன்னு ஸ்பேஸ் முடிஞ்ச அளவுக்கு 20 days ஹோல்ட் ஆகும். அதுக்கு இப்போ இதெல்லாம் உங்க பிரீட் பண்ணதா இம்போர்ட் பண்ணதா? எல்லாமே இம்போர்ட்டட், ஒரு இந்தியன் பிரீட் இல்ல. உங்க ஃபார்ம்ல எப்படி ஒரு இம்போர்ட்டட் இல்ல, இங்க ஒரு இந்தியன் பிரீட் இல்ல. நைஸா தூக்கிட்டேன். இல்ல அதான் ட்ரூத். இம்போர்ட்டட் கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பிரீட் பண்ணிருக்கோம். ஆமா, இல்ல எனக்கு வந்து பிரீட் பண்றோம்னா பெரிய யூனிட் தேவை, உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, எவ்வளவு 10 மாட்டதுல. சோ அந்த யூனிட் வசதி என்கிட்ட இல்ல, அந்த நாலேஜ் இல்ல. பிரீடிங்ன்றது பெரிய நாலேஜ், ஒர்க், அது எதுவுமே இல்ல. சோ ஈஸியானதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எந்த கண்ட்ரில இருந்து? தாய்லாந்து. பெரும்பாலும் தாய்லாந்து, வியட்நாம்ல இருந்து 1-2 கஸ்டமர்ஸ்க்கு எடுத்து தரேன். ஓகே ஓகே. ஃப்ளவர் ஒன்லி இந்த இதுக்கு ஹம்பு தானே சொல்ல? அது கரெக்ட்? என்ன நேம் கரெக்ட்? ஹம்பு தான். காக்னு சொல்லுவாங்க, ஹம்புன்னு சொல்லுவாங்க. ஹம்புனே நம்ம சொல்லிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது ஒரு இப்போ கப்பீஸ்ல எனக்கு தெரியும் இவ்வளவு டைம் ஆயா அது
മെച്ചുവർ ആവും அந்த மாதிரி ഇതില് ഒരു മെയിൽ മെച്ചുവർ ആകறதுக்கு അല്ലെങ്കിൽ ഒരു ഫീമെയിൽ മെச்சுവർ ஆகி ஒரு ப்ரீடிங்க்கு ரெடி ஆகுற ஏஜ் இப்ப நான் சேல் பண்ற வெரைட்டி வந்து கம்ஃபான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைபிரிட், அதாவது வேற வேற 2 வெரைட்டி கிராஸ் பண்ணி வரக்கூடியது. இதுல மேல்ஸ் வந்து ஃபெர்டைலா இருக்காது. பிரீடை இந்த வெரைட்டிஸ் பண்ண முடியாது. இதுல ஃபீமேல்ஸ் எக்லே பண்ணும், அத வேற வெரைட்டிஸ் வச்சு நம்ம ஃபெர்டைல் பண்ணிக்கலாம். சோ இந்த வெரைட்டிஸ்ல மேல்ஸ் வச்சு பிரீட் பண்ண முடியாது, இன்ஃபெர்டைலா இருக்கும். ஏன்னா வேற வேற வெரைட்டி நம்ம கிராஸ் பண்ணி வர்ற எல்லாமே இன்ஃபெர்டைலா தான் இருக்கும். வேற வேற வகை மீன் வீஜாவையும் ஃப்ளவரானியும் கிராஸ் பண்ணி வரக்கூடியது. அந்த டைப்ஸ் இது. ஓகே ஓகே. அதான் நான் வீஜாஸ் ரீசன்ட்லி கேள்விப்பட்டு, இப்பதான் எனக்கு அது அவ்வளவு பத்தி தெரியல, ஆனா இப்பதான் ரீசன்ட்லி கேட்டேன். சோ வீஜாஸும் இதுவும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன அது நேச்சுரலான ஒரு சிச்சிலேட், அதுக்கு ஹம்ப் வரும். நேச்சுரல் சிச்சிலேட் ஹம்ப் வரும். ஃப்ளவரான் எல்லாமே மேன்மேடு. ஃப்ளவரான்னு ஒரு ஃபிஷ்ஷே இல்ல, வேற வேற வகை சிச்சிலேட்ஸ்ல கிராஸ் பண்ணி நமக்கு வந்ததுதான் ஃப்ளவரான். அது நேச்சுரல் ஃபிஷ், இது ஹைபிரிட் ஃபிஷ். நாங்க நேத்து குளத்தூர் போயப்ப நான் அவன் கிட்ட சொன்னேன், அது இந்தியன்ஸ் மேட் பண்ணது. அது ஆக்சுவலி கரெக்டா? இந்தியன்ஸ் அத ஃப்ளவரான் மேட் பண்ணது. இப்போ மேன்மேடுன்னு சொல்றேன். சோ அது நான் இவன் கிட்ட அடிச்சுவாங்க, மேட் இன் இந்தியா இல்ல, பட் மேன்மேட். ஓகே. வெளியூர் ஏதோ ஆனா கிராஸ் பண்ணி இப்படி டெவலப் பண்ணி இதுல இப்ப இவ்வளவு நேரம் பேசுனதுல எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கப்பி பெட்டாலே சல்மான் ப்ரோவோட மைண்ட் ஃபுல்லா இறங்கிருச்சு. மத்த மீன் எதுவுமே பார்க்கல அவ்வளோ இல்ல. அங்க எப்படி ஃப்ளோரான்ஸ் அதெல்லாம் கேரளாவில ஐ திங்க் கம்மி இருக்கு, காலிக்கட்ல இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓஸ்கார் ஃபிஷ், அப்புறம் இது கார்ப், அந்த மாதிரி ஃபிஷஸ் நிறைய இருக்கு. ஃப்ளவரான்ஸ் கம்மி தான். கிளைமேட் வந்து இதுக்கு கொஞ்சம் ஹாட் கோல்ட் வார்ம் தான் பெட்டரா இருக்கும். ஓகே 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 ஓகே. அது நம்ம இது சொல்லல, அந்த பிரீடிங் இந்த டைப்ஸ் பிரீட் ஆகாது. மெச்சூர் பிரீட் பண்றதுக்கு இப்ப 7 to 8 month அடல்ட் ஃபிஷ் வந்து நம்ம பிரீட் பண்ணலாம். இன்னும் யங் ஃபிஷ் நிறைய பேர் பிரீட் பண்றாங்க, பட் ஆஃப் ஸ்பிரிங் வந்து நமக்கு குவாலிட்டியா வராது. இது இப்போ எவ்வளவு ஏஜ் ஆன ஃபிஷ்? இந்த 5 months 6 months இருக்கும். இது இது கோல்டன் பேஸ். சோ அந்த பிளட் லைன், அதனால இது டார்க்கரா இருக்கு. இது மேக்ஸிமம் அந்த கோல்டன் பேஸ் கலர்ல மாறிடும். ஓகே. கோல்டன் பேஸ் கலர்னா அந்த மாதிரி ஃபிஷ். இங்க இது என்ன? கோல்டன் பேஸ் கம்ஃபா F1. இது கோல்டன் பேஸ் F1 F2 ன்னு சொல்லுவாங்க. F1s வந்து வீஜாவோட ட்ரைட்ஸ் அதிகமா வச்சிருக்கோம். ஓகே. வீஜா ஃபிஷ் மாதிரியே கொஞ்சம் நிறைய இருக்கும். ஓகே ஓகே. நைஸ் நைஸ். அப்புறம் நம்ம இது எப்படி, அப்ப எனக்கு என்னோட வீட்டுல உள்ள ஒரு அக்வாரியம் பாத்துருக்கா, டைனிங் ஹாலுக்குள்ள. அதுல இப்போ இவ்வளவு லெங்த் இருக்கும். அதுல இது சிங்கிள் ஃபிஷ் மட்டும் தான் போட முடியாதா, டபுள் ஃபிஷ் போட முடியுமா? போட முடியாது, சிங்கிளா தான். ஆமா. ஒரு சில ஃபிஷ் வந்து இது கூட ஏதாச்சும் டேங்க் மேட்டா வேற ஃபிஷஸ் போட முடியுமா? மீன்ஸ் ஒரு சில மீன் ஃபீமேல விட்டு அடிச்சுக்காம ஒன்னா இருக்கும். அதுவும் சப்போஸ் ஃபீமேல் எக்லே பண்ணிச்சுன்னா அந்த டைம்ல ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது டெரிட்டோரிக்கல் ஃபிஷ் தனியா வச்சிருக்கிறது பெட்டர் தான். ஓகே ஓகே. இது இப்ப எனக்கு இங்க பார்ட்டிஷன் இருக்குங்களா, அதனால இல்ல இப்ப இதுக்கு ஃபுல் ஹம்ப் இல்ல, ஃபுல் கலர் கிடையாது. ரீசனே வந்து டெரிட்டோரிக்கல் ஃபிஷ். பக்கத்துல இருக்க ஃபிஷ் என்னோட ஃபுட்டை சாப்பிடுமோ, பக்கத்துல இருக்க ஃபிஷ் என்னோட இடத்துல வந்துருமோ அப்படின்னு ஒரு அவேர்னஸ் ஆவே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். அதனால மைண்ட் ஃபுல்லா அதால இருக்க முடியாது. அதோட கலரோ ஹம்போ மேக்ஸிமம் இங்க வரையாது. ஓகே ஓகே. இப்போ சிங்கிளா ஒரு டேங்க் சிங்கிளா இருக்கிறப்ப கலரேஷன் எல்லாமே இப்ப சிங்கிளா இருக்கலாம். F1s யூசுவலா மண்டை பெருசா வராது, ஆனா இதுக்கு நல்ல மண்டை இருக்கு. காரணம் சிங்கிளா பெரிய டேங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் வேற ஒரு டவுட், இது நம்ம சாப்பிடுறவரை தெரியுமா, ஐடென்டிஃபை ஆகும்? நம்ம வீட்டு ரிலேஷன் பண்ற மாதிரி பண்ணோம். இப்ப நான் ஊருக்கு போறப்ப, கேரளாக்கு வீடியோ எடுக்க போறப்ப வீட்டுலதான் ஃபீட் பண்ணுவாங்க. வர்றப்ப மீன் எல்லாமே பயந்து ஓடும், தண்ணி எல்லாம் அப்படி தெளிச்சு ஓடும். எங்க அம்மா தான் ஃபீட் பண்ணுவாங்க. சோ அப்ப பயப்படும். ஓகே. நான் அதனால அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோம். அப்படி யார் வந்தாலும் அது ஃபுட்டுக்கு வரும்னா எங்க அம்மா பார்த்து பயப்படக்கூடாதுல்ல. பயப்பட அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க, வந்தாலே தண்ணி எல்லாம் தெளிச்சு விட்டுருது அப்படின்வாங்க. ஓகே ஓகே ஓகே.
நைஸ் நைஸ் நைஸ். நிறைய இப்போ கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே, இந்த மாசம் இந்த வருதா? நெக்ஸ்ட் வீக் வருது. ஓகே, எப்படி ப்ரீ புக்கிங்கா இல்லனா உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டாக் போட்டோ வீடியோ போடுறதா? எப்படி சேல்ஸ்? கஸ்டமர் ஒரு சில நேரம் ரொம்ப ஏர்ச் பண்ணி கேட்பாங்க, எனக்கு மீன் வேணும்னு. அவங்களுக்கு ப்ரீ புக்கிங்ல தாய்லாந்து வீடியோ காட்டுவேன். பட் நான் ப்ரிஃபர் பண்றது இங்க வந்து காமிக்கிறதா. வர்றப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ஹெட் பிளாட்டா இருக்கும், ரெக்கவர் ஆகி டைம் ஆகும். சோ இங்க வந்து ரெக்கவர் ஆகி கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு சிலர் அவசரப்படுறாங்க. ஓகே ஓகே, நைஸ் நைஸ். நமக்கு பீஸ்ல மொயினா டாஃபினியா எல்லாம் ஃபீட் பண்ணோம் குட்டிங்களா ரைஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஆர்டீமியா இதுக்கும் குட்டிங்களா இருக்கும்போது கண்டிப்பா லைஃப் ஃபுட் தேவை இருக்கும். ஆமா ஆமா. இல்ல மொயினா டாஃப்னியா வந்து இதுங்களுக்கு வீட்டுல கல்ச்சர் பண்ணி கொடுக்க முடியாது. குவான்டிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். மொத்த ஃபார்ம்ல இருக்கிற டாஃப்னியா ஒரு வாரத்துக்கு யூஸ் ஆகும். ஓகே ஓகே, நீங்க நிறைய வச்சிருப்பீங்க, நான் பாத்திருக்கேன். அதுவே டக்குன்னு முடிஞ்சிடும். சோ குவான்டிட்டி ஒரு பேட்சுக்கு அதிகமா தேவைப்படும். சோ அப்ப அது வந்து வீட்ல கல்ச்சர் பண்றது ஒர்க் ஆகாது. இங்க வந்து நிறைய ஷாலோ வாட்டர்ஸ்ல வந்து கேட்ச் பண்ணி கொண்டு வருவாங்க. நல்ல பெரிய ரிவர்ஸ் மாதிரி இருக்கும். நான் நேத்து அங்க போன போது இது பிளட் வார்ம் நிறைய பார்த்தேன். நிறைய எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, சோ அது இங்க அது நான் இங்க ப்ரிஃபர் பண்றது பல்லட்ஸ் தான். சின்ன சின்ன பார்ட்டிஷன்ல இருக்கு. இங்க ஃபுல் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணனா 70 ஃபிஷஸ் இருக்கும். 70 ஃபிஷஸ்க்கு குவாண்டிட்டி பார்த்து வாம்ஸ்னா செப்பரேட்டா கொடுக்க முடியாது. சோ அது ப்ராப்பரா பல்லட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓகே, ஈஸியா இருக்கும். அது உங்க ஃபார்ம் ஃபீட் மாதிரி மேட் மிக்ஸ் பண்ணி ஹோம் மேடா ரெடி பண்ணி நான் ஃபீட் பண்றேன். அது என்னென்ன மிக்ஸ் பண்றன்றது ப்ரோக்கு சொன்னேன், ஆனா இங்க சொல்ல மாட்டேன். சீக்ரெட். ஓகே ஓகே. இப்போ இது ஆல் இந்தியா ஷிப்பிங் பண்ணுமா? அத சவுத் இந்தியா இல்லனா ஆல் சவுத் இந்தியா பண்ண. சவுத் இந்தியா ரொம்ப லாங் தாங்காது. சப்போஸ் பெரிய ஆர்டர்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெயின்ல போட்டு நார்த் அனுப்புவோம். இல்லனா மோஸ்டா கொரியர்ல சவுத் இந்தியா. ஓகே. கேரளாவுக்கெல்லாம் கேரளாக்கெல்லாம் போட்டுட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே. கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லாம்? இருக்காங்க, நிறைய ஹியூஜ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இருக்கு கேரளால. ஆனா கேரளால இருக்கும். ஏன்னா மெயின் தமிழ்நாடுல தான். அதை தாண்டி பெங்களூர், அதை தாண்டி கேரளா தான். தேர்ட் கேரளா சேல்ஸ். ஓகே. வேற ஒரு டவுட் இருந்துச்சு. இது நம்ம ஓஸ்காருக்கு எல்லாம் இது கொடுக்கும், செம்மீன், அது என்ன சொல்லுவோம், ப்ரான்ஸ். அது இதுக்கு ஃபீட் பண்ணுமா? ப்ரான்ஸ் கொடுக்கலாம். இது ஹைபிரிட் ஃபிஷ்ன்றதுனால ஈஸியா பிரச்சனை வந்துரும். கொஞ்சம் ப்ரான்ஸ் நம்ம பாயில் பண்ணி சாஃப்டர் ஆக்கி லிமிட்டா கொடுக்கலாம். நம்மளோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான் ப்ரான்ஸ்லாம். பிளட் வார்ம்ஸ் ஈஸி டைஜஸ்டபிளா இருக்கும். அது மோர் ப்ரிஃபரபிள். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, ப்ரோவை கேள்வி கேட்போம் அப்படி நினைச்சேன். நான் தானே விளாகரு. இங்க ப்ரோ வந்து என்னைய வச்சு அவ்வளவு தாண்டி, அவ்வளவு கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டு நாம தானே கேட்க வேண்டியது. ஓகே, சோ சப்ஸ்கிரைப் டு அப்ப சிகே கப்பின்னு தான் சொல்லணும் போல. கண்டிப்பா. ஓகே, சோ ப்ரோ அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தாரு. நான் இன்னும் எதுவுமே அவங்களை கவனிக்க கூட இல்லை. ப்ரோ கப்பி எடுத்துட்டு வந்து என்னையதான் கவனிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி. அவரோட தம்பியும் வந்திருக்காரு. அவர் தான் இன்னைக்கு நம்மளோட கேமராமேன். ஸோ இவ்வளவு தூரம் வந்து நம்ம ஃபார்மை விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நான் வர்றப்ப வந்து ஃப்ளோரான் எடுத்துட்டு வரேன். அது இது வேண்டாம். ஆக்சுவலா ஃப்ளோரானுக்கு டேங்க் செட் பண்ணி அதுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பர் சும்மா நம்ம கொடுக்க முடியாது. அது ஓகே, எப்படி ஓரளவுக்கு ஈஸியா நமக்கு யாருக்கும் ஈஸியா பண்ண முடியும். ஆமா, வளர்க்க முடியல ஃப்ளோரானுக்கு ஃபுட்டா போட்டுருவேன். சும்மா நான் வளர்ப்பேன். கண்டிப்பா நான் மறுபடியும் வரும்போது பாக்கணும். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. பெட்டா வச்சிருக்கேன். டாஃப்னியா வர்றப்ப நான் வாங்கிக்கிறேன். கப்பி பிரீட் பண்ணி நம்ம வந்து சிகே கப்பிக்கு ஆப்போசிட்டாவே ஒரு ஃபார்ம் சம்திங் கப்பின்னு போட்டு. ரொம்ப நன்றி. பாப்போம்.